ஹாய் ஆல் வணக்கம் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். மேக்கப் நல்லா இருக்கா? இந்த மேக்கப் வீடியோ வந்துட்டு நான் ஃபுல்லா போட்டிருக்கேன். 5 மிஸ்டேக் ஸ்கின் கேர்ல பண்ண நம்ம 5 மிஸ்டேக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ரொம்பவும் பேசிட்டு இருந்தா போர் அடிக்குங்கிறனால மேக்கப் பண்ணிட்டே போட்டு பேசியிருக்கேன். நல்லா இருந்தா சொல்லுங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தரேன். அதுக்கு முன்னாடி என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, மேக்கப் வீடியோ பார்க்கலாமா? மிஸ்டேக் நம்பர் 1, நாம வந்து சன்ஸ்கிரீன் போடுறது மறந்துடுறோம். யாரா இருந்தாலும் சன்ஸ்கிரீன் போடலாம். இது பாய்ஸா இருக்கட்டும், கேர்ள்ஸா இருக்கட்டும், எல்லாரும் வெளியே போறனால கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். ஆனா வெளியே போனாதான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும்ட்டு இல்ல. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். போட்டாச்சு, 5 மினிட்ஸ் இருக்கட்டும். சன்ஸ்கிரீன் போடுறது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, நீங்க இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சன்ஸ்கிரீன் போட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ்ல வந்து எந்த ஒரு சுருக்கம் வராது. இந்த மாதிரி எனக்கு பிளாக் டாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற வீடியோக்கும் இப்ப இருக்கிற வீடியோக்கும் பாருங்க, நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகாது, நிறைய பிம்பிள்ஸ் வராது, இந்த மாதிரிலாம் ஆகாது. இப்போ வந்து எப்படி சொல்றது, நான் ஸ்கின் கேர் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். பட் நான் வந்து இப்போ ஸ்கின் கேர் பண்றேன். இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகுது, எனக்கு இப்பதான் பிம்பிள்ஸ் வரக்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றவங்க, நீங்க ப்ராப்பரா உங்க உங்க ஸ்கின் டைப்புக்கு நீங்க வந்து கண்டிப்பா அந்த ஸ்கின் கேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்க வந்துட்டு ஆயில் ஸ்கின்னோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது, அதனால கூட உங்களுக்கு ஸ்கின் கேர் வரலாம். சாரி, அதனால கூட உங்களுக்கு வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகலாம். மிஸ்டேக் நம்பர் 2, நம்ம என்னதான் மேக்கப் போட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின் டேமேஜ் ஆகதான் செய்யும். ரெகுலரா மேக்கப் போடக்கூடாது. எப்போ மேக்கப் பண்ணாலும் நீங்க வந்து நைட் அதை ரிமூவ் பண்ணிட்டு தூங்குங்க. ஆனா ஒரு டைம் மட்டும்தான் நம்ம வாஷ் பண்ணிக்கல. டபுள் கிளென்சிங் கண்டிப்பா பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை கிளீன் பண்ணணும். அதுக்காக நம்ம கண்டிப்பா டபுள் கிளென்ஸ் பண்ணணும். எந்த டைமா இருந்தாலும், ஈவன் அது வந்து நீங்க நைட்டு டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்கின் நம்ம கேர் பண்ணிக்கணும்ல. ஸோ வந்து என்ன டைமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கண்டிப்பா அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தான் பெட் டைம்க்கே போகணும். இருக்கிற ஸ்கின்லயே பாவப்பட்ட ஸ்கின் யாருன்னா ட்ரை ஸ்கின் தான். அவங்க எந்த சீசனா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கும். அவங்களுக்கு இன்னொரு ப்ராடக்ட்ஸ் போட்டா கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் இருக்கிற ஸ்கின்லயே பெஸ்டான ஸ்கின் எங்களை மாதிரி ஆயில் ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின் தான். ஏன்னா நாங்க என்ன ப்ராடக்ட் போட்டாலும் எங்களுக்கு செட் ஆகுறத விட எங்களுக்கு ஏஜ் ஆகுறதே தெரியாது. அதாவது வந்து உங்களுக்கு இப்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா வந்து ஸ்கின் ட்ரை ஆகுறதுனால நல்லா ஒரு ஏஜ் ஆகுது, இந்த மாதிரி சுருக்கு விழுகிறது அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஆயில் ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு ஃபேஸ்ல ஆயில் வந்துகிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அவ்வளவா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது, பளபளனே இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 3, நம்மளாம் என்ன நினைப்போம், டெய்லி ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் நல்லா க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் அது இல்லை. டெய்லி ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா உங்க போஸ் இன்னுமே டேமேஜ் தான் ஆகும். அண்ட் தென் வந்து கிளீன்லாம் ஆகாது. ரொம்ப நீங்க ஸ்கின்னை வந்து டேமேஜ் தான் பண்றீங்க. நம்ம டெய்லியும் ஸ்க்ரப் பண்றதுக்கு வீக்லி ட்வைஸ் பண்ணாலே போதும். ஸ்க்ரப் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஸ்க்ரப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நிறைய இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க வேணாம். இந்த கடல மாவு ஆர் தென் வந்துட்டு நீங்க நேச்சுராவே பண்ணலாம். இந்த பச்சை பயிரை வந்துட்டு நல்லா மிக்சியில போட்டு அடிச்சுட்டு நல்லா சாஃப்ட் அடிச்சுக்கோங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் பண்ணிக்கோ. ஏதாவது ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சு அது நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு அதோட பவுடர் மட்டும் எடுத்துட்டு அதை கொஞ்சமா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி, அப்போ நான் ரொம்ப ஜென்டிலா ரொம்ப போட்டு இப்படிலாம் தேய்க்கக்கூடாது. ரொம்ப மெதுவா போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா வாஷ் பண்ணிட்டு பார்த்தா உங்களுக்கே நல்லா க்ளோ தெரியும். அதை விட நல்லா சாஃப்டா இருக்கும். டிப்ஸ் நம்பர் 4, சரி நான் உங்களுக்கு இவ்வளோ ஸ்கின் கேர் சொல்றேன்ல, இதெல்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு என் பேஜை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். இப்பவே போய் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 சொல்லலாமா? ராங் ப்ராடக்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து நீங்க வந்து ரொம்ப க்ரீமியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் இன்னுமே ஆயிலா தான் தெரியும். அதே மாதிரி ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க நீங்க ரொம்ப லைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணீங்க, ஜெல் பேஸ்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. அண்ட் தென் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுல கூட இருக்கு. இது வந்து ஆயில் ஸ்கின் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது எப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், ரொம்ப ஜெல் பேஸ்ல இருக்கும். ஸோ இது வந்து ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். இதுலயே வந்து எல்லோ கலர்ல இருக்கும். அது வந்து நீங்க ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க எல்லாமே க்ரீம் பேஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஆயில் ஸ்கின்னா இருக்கவங்க எல்லாருமே ஜெல் பேஸ்ல யூஸ் பண்ணுங்க. நான் அப்படியே ஐ மேக்கப் முடிச்சிட்டேன். ஜஸ்ட் நான் வந்து கீழே மட்டும் ஐலைனர் போட்டு காஜல் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ மஸ்கரா போட்டுக்கலாம். இதுல ஐ மேக்கப் இந்த மாதிரி லைட்டா போட்டீங்கனாலே அழகா தான் இருக்கும். ஆக்சுவலா இது என்னோட குட்டி கண்ணுங்கிறனால இப்ப என் கண்ணு கொஞ்சம் வந்து பெருசா தெரியுது. சோ குட்டி கண்ணா இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா இருக்கு இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா. ஓகே, மிஸ்டேக் நம்பர் 5 பார்க்கலாமா? மிஸ்டேக் நம்பர் 5, அதுக்கு முன்னால நான் லிப்ஸ்க்கு வந்து லிப் லைனர் போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து ஐஸ்க்கு லைட்டா வந்து ஷிம்மரோட ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போறேன். மிஸ்டேக் நம்பர் 5, அது என்னன்னா நம்ம ஆயில் ஸ்கின்னா இருக்கிறவங்க வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போடாம நிறைய பேர் ஸ்கிப் பண்றீங்க. ஏன்னா அவங்க ஃபேஸ்ல
நான் மாய்ஸ்சரைசர் போட்டால் இன்னும் ஆயிலாக தானே இருக்குது, அப்போ ஏன் நான் மாய்ஸ்சரைசர் போடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. ஆயில் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் சரி, எந்த ஸ்கின்னா இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணவே கூடாது. கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் போட்டு தான் ஆகணும். இதுதான் மிஸ்டேக் நம்பர் 5. சரி, ஸ்டிக் பண்ணலாமா? உங்கள்ட்ட பேசிட்டே நானும் என் மேக்கப்பை முடிச்சிட்டேன். இவ்வளோதான் என் மேக்கப். ரொம்ப நீட்டாக சட்டிலாகவும் போட்டிருக்கேன், ரொம்ப மேக்கப்பாக தெரியாம. ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி மேக்கப் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதை ஒரே பேலட்ல எப்படி நம்ம மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.